தரவுகளை வச்சு பார்க்கையில 2 தொகுதியிலையுமே விஜய்க்கு இந்த 2 தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இங்கேயுமே ஏறத்தாழ அந்த 30% இருக்கு, முடிவு செய்யாம இருக்கு. கேள்வியே விஜய்க்கு போடலாமா போட வேண்டாமா அப்படின்ற கேள்வியா போக்கஸ் ஆயிடுது. இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். நம்ம நம்ம கணிப்புலதான், நம்முடைய கள ஆய்வுல இருந்துதான் இதை நம்ம சொல்றோம். முதல் தடவையா சொல்றோம். இதை நீங்க ஹைலைட் பண்ணியே சொல்லலாம். இல்ல, ஒரு பங்கு மக்கள் அவங்களுடைய முதன்மையான எண்ணம் என்னவாக இருக்கு, என்ன ஓட்டம், முதன்மையில ஒரே என்ன ஓட்டம் என்னவாக இருக்கு அப்படின்னா, விஜய்க்கு ஓட்டு போடுவதா வேண்டாமா அப்படின்ட்டு. நாளைக்கு ஈவினிங், அதாவது தேர்தல்ல அவங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நம்மளால சொல்லிட முடியும் விஜய்க்கு இந்த தொகுதியில ஜெயிப்பாரா மாட்டாரான்ட்டு. எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறதா விஜய் 2 தொகுதியில போட்டிடுறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது 2 தொகுதிகளிலும்? இல்ல, அவரு 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும். நம்ம எனக்கு அவரு சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து அவருடைய வளர்ச்சியையும் நான் எட்ட தொலைவுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர். அப்படின்ற முறையில அவர் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். அவரு ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா மக்களுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்கிறோம், இது மக்கள் உள்ளார்ந்த விதத்துல என்ன நினைக்கிறாங்க, அடுத்து இந்த காலகட்டத்துல மக்களுக்கு எது சரியானது அப்படின்றதை நம்ம நினைக்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு இருக்கு, ஒரு பொறுப்புணர்வு நமக்கு இருக்கு. இப்ப அந்த இதுல நம்ம பார்க்கும் போது தரவுகளை வச்சு பார்க்கையில 2 தொகுதியிலையுமே விஜய்க்கு ரொம்ப டஃப் ஃபைட் தான் இருக்கு. அதாவது நமக்கு நம்முடைய மக்கள் ஆய்வு கேதர் பண்ண தரவு 19ஆம் தேதி தரவுகளை வச்சுட்டு நம்ம அந்த முடிவை சொல்லி இருக்கிறோம். நேற்றுமே நம்முடைய மக்கள் ஆய்வு களத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று மாலை வரைக்கும் அந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது நேற்று மாலை வரை விஜய் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு. அது டஃப் ஃபைட்ல நிக்குது. திரும்பவும் அந்த முடிவு செய்யாதவர்கள் அங்கேயுமே இந்த 2 தொகுதியிலையுமே முடிவு செய்யாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நம்ம தமிழ்நாடு முழுக்க அந்த 30% சொல்லி இருக்கிறோம். இந்த 2 தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இங்கேயுமே ஏறத்தாழ அந்த 30% இருக்கு, முடிவு செய்யாம இருக்கு. இவர் கேம்பெயினுக்கு போய் இப்போ திருச்சியில எல்லாம் போயிட்டு அந்த 3 சாமிங்களையுமே வஞ்சகம் இல்லாம பார்த்து அவர் கும்பிட்டுட்டு வந்தது, ஏதாவது ஒரு சாமி கரை ஏத்திராதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை போல தெரியுது, எதிர்பார்ப்பு போல. அப்படி எல்லாம் பண்ணாரு. அதை கடுமையா விமர்சனம் பண்ணியுமே நம்ம காணொலி எல்லாம் போட்டிருக்கிறேன். நானே ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போட்டிருக்கிறேன் அதை விமர்சனம் பண்ணி. அது அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாலும் நிலைமை எப்படி இருக்கு, நேற்று மாலை வரை நிலைமை அவரு ஸ்வீப் பண்ணிட மாட்டாரு. கடுமையான போட்டியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இந்த மூணு அதாவது 30%, 3ல 1 பங்கு, 10க்கு 3 பேர் இன்னும் முடிவு செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிரைசிஸ்ல இருக்கிறாங்க, ஒரு டிலமால இருக்கு. கிரைசிஸ்ல ஒரு டிலமால இருக்கிறாங்க. இவர் போடலாமா போட வேண்டாமா? இப்ப கேள்வியே அது 3 பேருடைய கேள்வி. திமுகவுக்கு அதிமுகவுக்கு போடுறது அப்படி இல்லை. கேள்வியே விஜய்க்கு போடலாமா போட வேண்டாமா அப்படின்ற கேள்வியா போக்கஸ் ஆயிடுது. இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். நம்ம கணிப்புலதான், நம்முடைய கள ஆய்வுல இருந்துதான் இதை நம்ம சொல்றோம். முதல் தடவையா சொல்றோம். இதை நீங்க ஹைலைட் பண்ணியே சொல்லலாம். இன்றைக்கு 2 தொகுதியிலுமே விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதியிலையும் முடிவு செய்யாதவர்களுடைய எண்ணிக்கை 3ல 1 பங்கு இருக்கு. ஆனா அந்த 3ல 1 பங்கு மக்கள் அவங்களுடைய முதன்மையான எண்ணம் என்னவாக இருக்கு, என்ன ஓட்டம், முதன்மையில ஒரே என்ன ஓட்டம் என்னவாக இருக்கு அப்படின்னா, விஜய்க்கு ஓட்டு போடுவதா வேண்டாமா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு போக்கஸ்டா வந்துருச்சு. ஆனா இன்னுமே அந்த டிலேமா இருக்கு. அது நாளைக்குதான் தெளிவாகும். நாளைக்கு ஈவினிங் நம்முடைய கள ஆய்வுல இருந்து வரக்கூடிய இன்புட்டை வச்சு நம்ம தெளிவா சொல்லிட முடியும். ஆனா முடிவை நம்ம வெளிப்படையா அப்படி பேச முடியாது இல்லையா? நாளைக்கு ஈவினிங், அதாவது தேர்தல்ல அவங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நம்மளால சொல்லிட முடியும்
விஜய்க்கு இந்த தொகுதியில ஜெயிப்பாரா மாட்டாரான்ட்டு. ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் அவரு கடுமையான போட்டியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு.